வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இங்கே ஆண்டாள் கண்ணனின் பிறந்த கதை வளர்ந்த கதை சொல்கிறாள். கண்ணன் எப்படி பிறந்தார்? மாதாவின் பெருமையை எடுத்து இயம்புகிறார். ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்தி என்பவள் யார்? தேவகி. சான்றோர் பெருமக்கள் மாமியார் பெயரை சொல்ல அஞ்சுகிறாராம் ஆண்டாள். அப்படி நகைச்சுவையாக சொல்கிறாங்க. மாமியார் பெயரை சொல்லக்கூடாது தேவகி அப்படின்னு. அதனால் ஒருத்தின்னு எழுதிட்டாங்களாம். அந்த ஒருத்தி என்பவள் கோடியில் ஒருத்தி. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? கோடியில் ஒருத்தி, யூனிக் ஒன். ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகி என்பவள் கோடியில் ஒருத்தி. அவளுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஓரிரவில், ஒரே இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிடுறாரு. தேவகிகிட்டேருந்து யசோதைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுறாரு கிருஷ்ணர். எப்படி? ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. அந்த ஒருத்தி யாருன்னா யசோதை. யசோதையின் மகனாய் மகா புண்ணியவதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யசோதையின் மகனாய் வளர்கிறாள். என்ன தவம் செய்தனை? குறும்புக்கார கண்ணனை கும்பிட வைத்த தாய் அவள். சீராட்டி, பாலூட்டி, உரலில் கட்டி, வாய்ப்புத்தி, கெஞ்ச வைத்து, இப்படியெல்லாம் அந்த அனுபவம், அந்த பிராப்தம் அவளுக்கு இருக்கிறது. கண்ணன் பகவான் அவளை கும்பிட்டு கையேந்து கெஞ்சுகிறார். அந்த அளவுக்கு அவள் மகா புண்ணியவதி யசோதை. யசோதையின் மகனாய் ஒளித்து வளர. யாரிடம் எதற்காக ஒளித்து வளர? தருக்கினால் ஆகித்தான். தருக்கினால் ஆகின்றான். சகிக்க முடியாது அவனுக்கு. எப்படியாவது இந்த 8வது குழந்தைய வதம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட ஆகித்தான் தீங்கி நினைந்த கெட்ட எண்ணம், துர்எண்ணம் கொண்ட துர்எண்ணம் நினைந்தன அப்படியே மனசில் நினச்சிட்டு இருக்கான். எப்படியாவது வதம் பண்ணணும்னு. கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில். அந்த கருத்தை பிழைப்பித்து அப்படின்னா அந்த கழுத்தை கொண்டு வரான். அவனோட வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாவது இவனை வதம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த கம்சன் என்ன பண்ணா? குழந்தையா இருக்கும்போது பூதனை என்றவளை, பூதனை, சகடன், மகாசுரன், அகாசுரன், கேசி, ஜேனுகன், விளம்பன், வத்சன், கவிதாசுரன் அப்படின்னு ஒவ்வொருத்தராக அனுப்பிச்சுட்டு இருக்கான். இந்த குழந்தைய எப்படியாவது வதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தை பிழைப்பித்து அப்படி சொல்கிறாங்களே. அந்த கஞ்சன் வயிற்றில் அவனை தான் தீங்கி நினச்ச தனக்குத்தானே மண்ணாளி போட்டுக்கிறான்னு. அதாவது தன்வினை தன்னை சுடுன்னுவாங்கள்ல. அவனே அவனுக்கு வச்சுக்கிறான். அவனே மண்ணவாரி போட்டுக்கிறான் அப்படிங்கிறது தான் இங்கே அர்த்தம். தான் தீங்கு நினைந்த அப்படிங்கிறது. கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில். எப்படி இந்த வயிற்றில் நெருப்பு கட்டின்னு இருக்காங்களாம். தேவகி வயிற்றில் நெருப்பு. ஐயோ, குழந்தை என்ன பண்ணுவாங்களோ அப்படி. அதே இந்த மாதிரி இவ்வளோ ஆபத்து வந்திருக்கு இந்த குழந்தைக்கு. யசோதியின் வயிற்றில் நெருப்பு. ஆயர்குலத்தில் 5 லட்சம் பெண்கள் இருக்கிறார்கள். 5 லட்சம் பெண்களின் வயிற்றில் நெருப்பு. எல்லாருடைய நெருப்பையும் சேர்த்து கஞ்சன் வயிற்றில் புகுத்து விட்டாராம் கிருஷ்ண பரமாத்மா. நெருப்பு எப்படி எரியும்? தீஜுவாலை எப்படி எரியும்? மேலெழுந்து நோக்கி எரியும் இல்லையா? அப்படி திகு திகுன்னு எரியுது. எல்லாரோட வயிற்றெரிச்சல். அந்த எல்லார் வயிற்றில் இருக்கிற நெருப்பு அவன் வயிற்றில் எரியுதுன்னா எப்படி? மேலெழுந்து நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. அந்த திருமால் அப்படியே நெருப்பாக பிழம்பா அங்கே நிற்கிறார் அந்த வயிற்றுக்குள்ளே. நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம். அப்பேற்பட்ட இறைவனை நாங்கள் அரித்தித்து வந்தோம், நாங்கள் பூஜித்து வந்தோம், நாங்கள் அர்ச்சனை செய்து வந்தோம், புகழ்ந்து வந்தோம், பாடி வந்தோம். இதெல்லாம் சொல்கிறாங்க. அரித்தித்து வந்தோம். பறை தருதியாகில் அப்படின்னா அந்த பரிசு தான். அதாவது பறை என்பது இங்கு ஒரு பக்கம் வாத்தியம், ஒரு பக்கம் பரிசு, ஒரு பக்கம் பரமபதம். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நாம் கருத்து கொள்ளணும். பறை தருதியாக நாங்கள் தேடுறோம். எதுக்காக வரோம்? நாங்கள் உன்னிடம் பாடி பரிசில் பெற. எப்படி பாடுகிறோம்? திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. திருத்தக்க செல்வம்னா மகாலட்சுமியே விரும்பும் அந்த திருத்தக்க செல்வம் உன்னிடம் இருக்கு. அந்த செல்வத்தை பாடி வருகிறோம்.
சேவகமும், சேவகம்னா என்ன? நீ பண்ணுற சேவகம், அதாவது பக்தர்களுக்கெல்லாம், பக்தி பண்ணுற பக்தர்களுக்கெல்லாம் இவன் சேவகனாக ஆகிடுவான். பக்தனின் பக்தி செலுத்தும் போது பகவான் அவர்களுக்கு சேவகனாக ஆகிவிடுகிறான். தனது உயிருக்குயிரான பிரகலாதன் தன் தந்தையிடம் சொல்கிறானாம், நாராயணன் எங்கிருக்கிறார் என்று கேட்கிறாராம் அவர் தந்தை ரணியன். நாராயணன் உலகில் இருக்கிற அத்தனை ஜீவராசிக்குள்ளும் அடங்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணாராம் நாராயணன்? எல்லா ஜீவராசிக்குள்ளும் புகுந்துக்கிட்டாராம். அவன் எந்த ஜீவராசி பேரை சொல்கிறானோ அந்த ஜீவராசிலேருந்து வெளிப்படணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை கொண்டு எல்லா ஜீவராசிக்குள்ளும் தன்னை ஆட்படுத்தி கொண்டாராம் கிருஷ்ணர். அப்போ என்ன பண்ணுறான், அவர் சொல்கிறத எதிர்பார்த்துட்ருக்காராம். அப்புறமா அவர் சொல்கிறாராம், தூணிலும் இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே தூணிலேருந்து வெளிப்பட்டாராம் நரசிம்ம அவதாரமாய். அதுதான் சொல்கிறேன், அந்த சேவகம், உங்ககிட்ட இருக்கிற மகாலட்சுமி விருப்பத்துக்கு ஏற்ற செல்வமும் உன்னுடைய சேவகமும் யாம் பாடி, உன்னுடைய சேவகத்தெல்லாம் நாங்கள் பாடிக்கிட்டு வரோம். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். வருத்தம் தீருனா, இந்த இடத்துல வருத்தம்ங்கிறது இந்த பிறவி பயன் தீர வேண்டும். பிறவி பயனுங்கிற வருத்தம் தீர்ந்து அந்த நெகட்டிவ் அப்ரோச்சே போயிடணும். எங்கிட்ட நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது. வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துன்னா பகவானை அடைய வேண்டும் என்கிற, பகவானின் பரமபதம் அடைய வேண்டும் என்கிறது தான் அவங்களோட கருத்து. வருத்தம் தீர்ந்துனாக்கா இந்த நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் போயிடணும். அதாவது மகிழ்ந்துன்னா பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே கருத்து. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று இறைவனை பிரார்த்திக்கிறார் ஆண்டாள். தேங்க்யூ.